நண்பர்களே, நமது இந்து சமயத்தில் புருஷோத்தம மாதம், அதாவது அதிக மாதம் என்பது ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் பாவங்களை நீக்கி புண்ணியங்களை சேர்க்கும் மிகச்சிறந்த மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் செய்யப்படும் விரதங்களும் வழிபாடுகளும் பல மடங்கு அதிக பலன்களை தரக்கூடியவையாகும். முக்கிய பலன்கள் மற்றும் சிறப்புகள் யாவன என்று பார்ப்போம். அளவற்ற பலன்கள். இந்த மாதத்தில் செய்யப்படும் தான தர்மங்கள் மற்றும் பூஜைகள் சாதாரண மாதங்களை விட 1000 மடங்கு அதிக புண்ணியத்தை தரும். பாவங்கள் நீங்குதல். புருஷோத்தம விரதத்தை கடைபிடிப்பவர்கள் தங்களின் முற்பிறவி பாவங்களை அழித்து தூய்மையான மனநிலையை அடைய முடியும். மோட்சம் அடைதல். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மிகவும் உகந்த மாதம் இது. இந்த மாதத்தில் ராதை மற்றும் கிருஷ்ணரை மனதார வழிபட்டால் இறுதியில் வைகுண்டம் அல்லது கோலோகம் அடையும் பாக்கியம் கிடைக்கும். அஸ்வமேத யாக பலன். ஒருமுறை இந்த மாத விரதத்தை முழுமையாக அனுசரிப்பது 1000 கார்த்திகை விரதங்களுக்கு இணையானதுடன் அஸ்வமேத யாகம் செய்த பலனையும் தரும். செய்ய வேண்டியவை: இந்த மாதத்தில் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் மந்திரங்களை நாமாக்களை ஜபிப்பதும் புனிதமான நூல்களை படிப்பதும் அமைதியான மனதிற்கும் ஆன்மீக பலத்திற்கும் வழிவகுக்கும். நண்பர்களே, இந்த புருஷோத்தம அதிக மாதத்தில் கடந்த மாதம் 17/5/2026 முதல் நாளை 15/6/2026 வரை உள்ள புருஷோத்தம மாதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. இத்தகைய புனித மாதத்தில் நாம் நம் பக்தி சிந்தனா சேனலில் ஏதாவது ஒரு தியாகராஜர் கிருதியையும் புரந்தரதாசர் கிருதியையும் இசைத்து நம் புருஷோத்தம மாத விரதத்தை நாளையோடு முடித்து கொள்ளலாம் என்ற எண்ணம் என்னுள் உதித்ததால் நான் நம் வீடியோ எண் 195 மூலமாக அவற்றை தங்களுடன் பகிர விரும்புகிறேன். ஸ்ரீ தியாகராஜர் கிருதி. மரு கேலரா ஓ ராகவா, 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 மரு கேலரா ஓ ராகவா. மரு கேல சர சர ரூப, மரு கேல சர சர ரூப, மரு கேல சர சர ரூப, பராத்பர சூர்ய சுதாகரலோச்சனா, மரு கேல சர சர ரூப, பராத்பர சூர்ய சுதாகரலோச்சனா, மரு கேலரா ஓ ராகவா, மரு கேலரா ஓ ராகவா. అన్ని నీవనూచు అంతరంగముహున, అన్ని నీవనూచు అంతరంగముహున, తిన్నగ వెదకి తెలుసుకొంటినయ్యా, అన్ని నీవనూచు అంతరంగముహున, తిన్నగ వెదకి తెలుసుకొంటినయ్యా, నిన్న గానమాదిని నన్న జోల నురులా, నిన్న గానమదిని నన్న జాల నురుల, నన్ను బ్రోవవయ్యా త్యాగరాజనూత, నన్ను బ్రోవరయ్యా త్యాగరాజనూత, మరు కేలరా ఓ రాఘవా, మరు కేలరా ఓ రాఘవా, మరు కేలరా ఓ రాఘవా. ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் இந்த அவரது கிருதியில் ஏன் இந்த திரை எனக்கும் உனக்கும் நடுவில் என்று கேட்கிறார். மேலும், நீ இந்த புவியில் இயங்குவதும் இயங்காததுமான ரூபமாய் உள்ளாய்.
நீயே எல்லா சக்திகளுக்கும் அப்பாற்பட்டவன் மற்றும் உன் இரு கண்கள் சூரியனும் சந்திரனும் ஆகும். நான் என்னுள் உன்னை ஆராயும் போது நீயே எல்லா சக்திகளும் ஆகும் என்பதை புரிந்து கொண்டேன். நான் யாரையும் இனி மனதால் நினைக்க முடியாது. ஓ தேவா, என்னை காப்பாற்று என்று ஸ்ரீ தியாகராஜர் முடிக்கிறார். அடுத்ததாக நாம் ஒரு ஸ்ரீ புரந்தரதாசர் கிருதியையும் காண்போம். சகல கிரக பாலனீனே சரசிஜாட்சா சகல கிரக பாலனீனே சரசிஜாட்சா சகல கிரக பாலனீனே சரசிஜாட்சா நிகில வியாபக நீனே விஸ்வரக்ஷா சகல கிரக பாலனீனே சரசிஜாட்சா நிகில வியாபக நீனே விஸ்வரக்ஷா சகல கிரக பாலனீனே சரசிஜாட்சா ரவிச்சந்திர புத நீனே ராகு கேதுவு நீனே ரவிச்சந்திர புத நீனே ராகு கேதுவு ನೀನೇ ಕವಿ ಗುರು ಸನಿಯು ಮಂಗಳನು ನೀನೇ ದಿವರಾತ್ರಿಯು ನೀನೇ ನವವಿತನನು ನೀನೇ ಭವರೋಕಹರ ಬೇಷಜನು ನೀನೇ ಸಕಲ ಗ್ರಹ ಪಾಲ ನೀನೇ ಸರಸಿಜಾಕ್ಷ ನಿಖಿಲ ವ್ಯಾಪಕ ನೀನೇ ವಿಶ್ವರಕ್ಷ ಸಕಲ ಗ್ರಹ ಪಾಲ ನೀನೇ ಪಕ್ಷಮಾಸವು ನೀನೇ ಪರ್ವಕಾಲವು ನೀನೇ ಪಕ್ಷಮಾಸವು ನೀನೇ ಪರ್ವಕಾಲವು ನೀನೇ ನಕ್ಷತ್ರಯೋಗ ಕರಣಗಳು ನೀನೇ ಅಕ್ಷಯತಿ ದ್ರೌಪದಿಯ ಮನವನ್ನು ಕಾಯ್ದನಿ ಪಕ್ಷಿವಾಹನ ಲೋಕ ರಕ್ಷಿಪನು ನೀನೇ ಸಕಲ ಗ್ರಹ ಪಾಲ ನೀನೇ ಸರಸಿಜಾಕ್ಷ ನಿಖಿಲ ವ್ಯಾಪಕ ನೀನೇ ವಿಶ್ವರಕ್ಷ ಭಕಲ ಗ್ರಹ ಪಾಲ ನೀನೇ ಋತುಕಾಲವು ನೀನೇ ವ್ರತ ದಿನಗಳು ನೀನೇ ಋತುಕಾಲವು ನೀನೇ ವ್ರತ ದಿನಗಳು ನೀನೇ ಕ್ರತು ಸಂಧ್ಯಾನ ಸದ್ಗತಿಯು ನೀನೇ ದೃಢವಾಗಿ ಎನ್ನೊಡೆಯ ಪುರಂದರ ವಿಠಲ ದೃಢವಾಗಿ ಎನ್ನೊಡೆಯ ಪುರಂದರ ವಿಠಲ ಕೃತಿಗೆ ಸಿಲುಕತ ಮಹಾಮಹಿಮ ನೀನೇ ಸಕಲ ಗ್ರಹ ಪಾಲ ನೀನೇ ಸರಸಿಜಾಕ್ಷ ನಿಖಿಲ ವ್ಯಾಪಕ ನೀನೇ ವಿಶ್ವರಕ್ಷ ಸಕಲ ಗ್ರಹ ಪಾಲ ನೀನೇ சரசிஜாட்ச. ஸ்ரீ புரந்தரதாசர் தன்னுடைய இந்த கிருத்தியில் ஸ்ரீமன் நாராயணனை சகல கிரக பல நீனே என்று வர்ணிக்கிறார். எல்லா கிரகங்களின் பலனும் நீயே என்றும் நீயே எங்கும் வியாபித்திருக்கும் விஸ்வரட்சகன் என்கிறார். ரவி, சந்திரன், புதன், ராகு, கேது, சனி, மங்களன் யாவும் நீயே. திவாராத்திரியும் நீனே. நவவிதானனும் நீயே. பவரோகம் போக்கிடும் வேஷஜனும் நீயே. பட்சமாசம், பருவகாலம், நட்சத்திர யோக கரணங்கள் யாவும் நீயே. அட்சயத்தி திரௌபதியின் மானத்தை காத்த நீ மற்றும் பட்சியை வாகனமாக கொண்டவனுமாகிய நீ இந்த லோகத்தை ரட்சிப்பவனாகவும் இருக்கிறாய். இது ருதுகாலம், விரத தினம், சந்தியான சத்கதி யாவும் நீனே. திடமாக பக்தி கொண்டுள்ள ஸ்ரீ புரந்தர விட்டலதாசரின் ஸ்ருதிக்கு சிக்காத மகாமகிமனும் நீயே என்கிறார். நன்றி.